வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம் ஹலோ தோலா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ரீசெண்ட் டைமில் பார்த்தோன்னா பத்திரிகையாளர்களை வந்து தலைக்குறவாக பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். நிறைய பேருன்னு சொல்கிறத விட ஒரு கட்சி தலைவர்களும் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணாமலை அண்ணாவும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோன்னா இப்போ சீமான் அண்ணன் நேற்று கூட பார்த்தோன்னா கலந்தாய்வு கூட்டத்துக்கு அப்புறம் வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு நம்ம சீமான் அண்ணன். அப்போது அந்த செய்தியாளர்கள் வந்து ஒருத்தர் வந்து எஸ்ஆரை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சீமான் அண்ணன் நோக்கி. என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு உனக்கு. தள்ளி வாங்கிட்டு வா, இங்கிட்டு வா. நீ தேர்தல் ஆணையம் அரசு. ஏய், ஹலோ தோலா நேயர்களுக்கு வணக்கம். உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. நம்ம வீடியோஸில் தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் பட்டன் அல்லது QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள். என்ன அண்ணாமலை அண்ணாக்கே டஃப் கொடுப்பாரு போலியே. ஆமாம், ஒன்றில்ங்க. அந்த செய்தியாளர் வந்து அங்கே ஒரு எஸ்ஆரை பற்றி தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் போல். நீ என்ன கேள்வி கேட்டு, அதாவது இந்த விஷயம் பண்றதில்ல, இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல கூட அவர் பார்த்துருக்காரு போல நம்ம சீமான் அண்ணன். பார்த்துட்டு இல்லை நான் இப்போ இல்லை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பைத்தியமா, மண்டையில எதனா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. முதல்ல வெளில போ, ஓரம் வந்து நில்லு, கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓரம் வந்து நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆளையோ மசரையோ பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உருவ கேள்வி செஞ்சிருக்காரு அந்த இடத்துல. ஒரு தகர வார்த்தையை திட்டிட்டு உரிமையில பேசுறாரு. இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா என்னன்னா வந்து உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி எழுறா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஒரு பத்திரிக்கையில் ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ. மொகரையும் போடாங்க. ஒரு மைக்கையும் ஒரு கேமராவும் தூக்கிட்டு வந்தா நீ என்ன பெரிய வெங்காயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய வந்து தரக்குறைவா நடத்துறாங்க. அப்ப என்னன்னா ஒரு பத்திரிகையாளருக்கு அங்க ஒரு மரியாதையே இல்லை. நீனா ஒரு வெங்காயமான்னு கேக்குறாரு, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாரு. ஏன் இது மட்டும் பத்தாம ஓரம் வாடா, ஓரம் வா, நீ எல்லாம் கேட்க கூடாவா அப்படின்ற மாதிரி ஓரம் வந்து நிக்க சொன்னார். அதாவது கேள்வி கேட்கிற இடத்துல இருந்து ஓரம் வந்து நிற்க சொன்னார். அது போக வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த நாத்தாக்கா கட்சி சார்ந்த தொண்டர்களா இருக்காங்களே, இவர் வந்து தனியாக போய் தாக்கி இருக்காங்க. ஆமா, அந்த புகைப்படம் கூட இருக்கு. அவரை வந்து ரொம்ப தாக்கி இருக்காங்க போல. அவருக்கு ஏதோ கழுத்துல ஏதோ காயம் ஏற்பட்ட மாதிரி, சிவந்து போன மாதிரி ஒரு அந்த அளவுக்கு வந்து தாக்குதல் முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. கொலை மிரட்டெல்லாம் விட்டுருக்காங்க. பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர் யாருன்னா ராஜு. அவர் வந்து இப்போ ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு. என்னன்னா வந்து கொலை மிரட்டல் உட்பட கிட்டத்தட்ட 3 வழக்கு வந்து போட்டிருக்காரு நம்ம சீமான். ஆமா, 3 வழக்கு வந்து இப்ப சீமான் மேல பாஞ்சிருக்கு. இது வந்து ஒரு பத்திரிகையாளரை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களே நடத்தப்படுது. இப்ப நீ சொன்ன பத்தியா, நீ கேள்வி கேட்க கூடாது, வெளிவான்னு சொன்னா அப்படியே கேள்வி கேட்கறதாங்க பத்திரிகையோட வேலை. அதாவது வந்து இவர் பர்சனலா கேள்வி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, கேள்வி கேட்கறதாங்க அந்த பத்திரிகையோட வேலையே. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து தலைவருக்கு இருக்கு. இப்ப செய்தியாளர் சந்திப்புன்றது அதுக்குதான். நான் கேள்வி கேட்கறது தானே செய்தியாளர் சந்திப்பு. வரும்போது அப்படிதானே வந்து. ஆமா, கண்டிப்பா. இங்க நம்ம போவோம், இங்க கேள்வி கேட்பாங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகி தான் வருவாங்களே அந்த மீட்டிங்க்கு. வந்ததுக்கப்புறமா நீயே இந்த கேள்வி கேட்குற, முதல்ல நீ எதுக்கு இந்த கேள்வி கேட்குற அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ ரிசல்ட் நடந்துட்டு இருக்கு. நம்ம பார்த்தோன்னா கரிகாலனுக்கு அப்படிதான் நடந்துச்சு. ஆமா, கரிகாலன் விஷயத்த பாக்குறோம்னா வந்து அவரு வந்து இதுக்கு மாதிரி கேள்வி கேட்கறதான் வச்சாரு. கேள்வி கேட்டதுக்காக ஒரு பத்திரிகையாளர் சங்கத்துல இருந்து நீக்கிட்டாங்க. அப்போ பத்திரிகையாளரோட உரிமைன்றது ஒரு அடிப்படை உரிமை, கேள்வி கேட்கறது. அதே நீ கேட்டாலே நான் உன்னை முடுக்குவேன், சங்கத்துல இருந்து தூக்குவேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு எதுக்கு ஜேர்னலிஸ்ட், எதுக்கு அவங்க இருக்காங்க? இதுலயுமே பார்த்தோம்னா இப்ப நடந்த இஷ்யூ கூட வந்து, அதாவது நம்ம கரிகாலன் பிரச்சனையே வந்துட்டு 2ஆ பிரிச்சாங்க. நாங்க ஜேர்னலிஸ்ட், நீங்க டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு பிரிச்சாங்க. இப்ப அந்த டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் தாங்க இப்ப நடந்த இந்த இஷ்யூக்கே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த இஷ்யூக்கு வந்து பத்திரிகையாளர் சங்கம் சார்பா வந்து இதுவரையும் ஒரு எதிர்ப்புகள் வந்து வரவில்லை. இது வரைக்கும் ஒரு எதிர்ப்பு கூட வரல. இந்த வழக்கு கூட விட்டுருங்க, ஒரு எதிர்ப்பு கூட வரல. டிஜிட்டல் சங்கத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இப்போ ஒரு அறிக்கையா எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இல்ல இன்னொரு கஷ்டப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த இஷ்யூ அங்க நடக்குது. மத்த பத்திரிகையாளர்கள் வந்து இப்படி ஒரு பத்திரிகையாளர் சீமான் நோக்கி இது மாதிரி ஆவேசமா திட்டிட்டு இருக்காரு. அவங்க கூட ஒரு வார்த்தை விடல. அவங்க வந்து அது ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோம், அடுத்த கண்டன நோக்கி தான் அவங்க போனாங்களே தவிர, நம்ம சக மனிதர் மாதிரி நம்ம பத்திரிகையாளர், நம்ம ஒரே துறையில இருக்கோம், அவரை வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கூட விடுங்க,
நார்மலாக ஜென்ரலாக இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க மத்தியில் வந்து ஒருத்தர் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு விதம் ஒன்று இருக்குல்ல, அதையும் தாண்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. அது ஏங்க நீங்க இப்படி பேசுங்கன்னு கூட ஒருத்தரோட கேள்வி கூட கேட்கல. முகரக்கட்டைய பாரு, மசுருன்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள். இதே வந்து திருமாவளவன் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து இப்படி கை நீட்டி பேசிட்டாரு ஒரு வாட்டி விசிக தலைவர். அவர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, எப்படி இந்த மாதிரி நீங்க கை நீட்டி பேசலாம், ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு மரியாதை நீங்க தர மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. கை நீட்டினதுக்கே விரல் எப்படி நீட்டிட்டாரு போல. இன்னைக்கு இவ்வளோ வார்த்தைகளை வந்து டைரக்டா எந்த மைக் எடுக்கிறாரு போல அடிக்கிறதுக்கு. அந்த அந்த வகையில வந்து முயற்சி செய்ய, ஏன்னா பொதுவில் அடிக்க முடியாதுல்ல, சரின்னு சொல்லிட்டு திட்டிட்டு உக்காந்துட்டாரு. மற்ற வேலையில வந்து பார்த்து ஆமா, அவங்க நிர்வாகிகள்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ வந்து யார் வந்து பண்ணாதான் அந்த ஹைப்ல ஏற்றி பேசுவாங்க. இதே ஒரு திருமாவளவன் தலைவர் மாதிரி ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைட்டிலே அங்கே வேற வேற வந்திருக்கும். செய்தியாளரிடம் வந்து அராஜகத்தில் ஈடுபட்ட திருமாவளவன், அடாவடியாக ஈடுபட்ட திருமாவளவன் என்னெல்லாம் பேச முடியும் எல்லாத்துக்குமே. இந்த நியூஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா வந்து ஆவேசமாக கொந்தளித்த சீமான், ஏதோ வந்து ஒரு நியாயமான விஷயத்துக்காக போராடுற மாதிரி ஆவேசமாக கொந்தளித்த சீமான். இந்த சண்டையின் போது பார்த்தோம்னா எஸ்ஆர் பத்தின ஒரு கேள்வி தான் வச்சிருந்தாரு. முதல்ல இந்த எஸ்ஆரை வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இந்த எஸ்ஆர் ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கு நிறைய பேர் டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்காங்க. ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாம, படிச்ச பட்டதாருங்க, அதாவது டிகிரி முடிச்சவங்களுக்கே வந்து எப்படி ஃபில் பண்ணதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. அவளை இங்க ஃபில் பண்றது இல்லை. இதுக்கு இன்னும் ஒரு டீம் வச்சுட்டு இருப்பாங்கல்ல இந்த எஸ்ஆருக்காக. ஆமா, பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ். அவங்களே ஒருத்தவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த டிப்ரெஷன்ல வந்து அவங்க லெட்டர் எழுதி வச்சு இறந்துட்டாங்க. ஆமா, நானும் அந்த நியூஸ் பார்த்தேன். மேற்கு வங்கத்துல வந்து ரிங்கு தரஃப்தார் அப்படின்ற ஒரு பிஎல்ஓ அதிகாரி கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நான் எந்த ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவரும் இல்லை, நான் ஒரு நல்ல சக மனுஷன் தான். நான் என்னால வந்து பணிச்சுமையை தாங்க முடியல, எஸ்ஆரோட பணிச்சுமையை வந்து என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சு சூசைட் பண்ணி எனக்கு இறந்தே போயிட்டாங்க. அப்போ அவங்க எவ்வளவு ஒரு பணிச்சுமை இருந்திருக்கும். அதாவது எஸ்ஆர் கொண்டு வரும்போதே சொன்னாங்க, இது வந்து ஒரு பருவமழை காலம், இந்த மாதிரி காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பணிகள் செய்ய முடியாது, அரசு அதிகாரிகளை போட்டு ரொம்ப புளிஞ்சிருவாங்க, ப்ரெஷர் வந்து அவங்க மேல அதிகமா இருக்கும். ஏன்னா அவசரமா இந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்படுது. ஸோ நம்ம சொல்லும் போது தெரியல, இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு இந்த சட்டம் கொண்டு வந்து, எவ்வளவு நாளைக்கு போகணும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சீரியஸான இஷ்யூவை தான் வந்து சீமான் நோக்கி வைக்கப்பட்டுச்சு. அவர் இவ்வளவு ஆவேசப்பட்டதோட காரணம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பத்திரிகைகளை வந்து அவமதிக்கிற மாதிரியே செயல்கள் வந்து இப்போ சாதாரண ஆளில் பெரிய பெரிய தலைவர்களை, ஒரு தலைமை பண்பு இருக்க தலைவர்கள் கூட இந்த மாதிரி தான் இப்ப ட்ரீட் பண்றாங்க செய்தியாளர்களை. இப்ப கேஸ் போட்டாங்க, என்ன தூக்கி உள்ள வச்சிருவாங்களா சீமான் தலைவரை? என்ன நினைக்கிறீங்க நீங்க? சும்மா கேஸ் போட்டாங்க, அது இப்ப எப்படி எடுத்து ஒரு நடவடிக்கை எடுத்து உள்ள வச்சிடற மாதிரி தான். அப்ப இங்க பாதிக்கப்படுவது யாரா இருக்காங்கன்னா மோஸ்ட்லி பத்திரிகையாளர்கள் தான். பத்திரிகையாளர்களுக்கு எதுனா ஒண்ணுனா வந்து கேட்கறதுக்கு பத்திரிகையாளர் சங்கமே இப்ப வந்து ரெடியா, ஜேர்னலிஸ்ட் கிளப்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அவங்க கூட இதுக்கு ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. பார்த்தோம்னா நீங்களும் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு ஒதுக்கி வச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இவங்க குரலை வந்து போஸ்திருக்காங்க. இந்த சம்பவத்தை குறித்து ஓபிஎஸ் கிட்ட கேட்கிறாங்க. கேட்டதுக்கு வந்து அவரும் வந்து ஆமா இது தவறான செயல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா பத்திரிகையாளருக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. சீமான் பத்தி பார்த்தோன்னா அவர் இப்போ இல்ல, முன்னாடில இருந்தே அவர் அப்படிதான். 3 மாசம் முன்னாடி கூட வந்து ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி ஓடி வந்து ஆவேசமாக ஓடி வந்து ஆனால் வந்து அடிச்சது வந்து இப்போ அது எப்படி சொல்லிட்டாங்கன்னா வந்து அங்க ஏதோ ஒரு மழை பெஞ்சிருக்கு போல, ஸ்டேஜ் மேல நின்று இருக்காரு, மழை பெஞ்சிருக்கு. செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு சைடு ஓரமா இருந்திருக்காங்க. கொஞ்சம் மழை விட்டதும் அண்ணன் பேச ஆரம்பிச்சது, கொஞ்சம் அவரை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. பவுன்சரை வந்து தடுத்திருக்காங்க, நீங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ பவுன்சர்ஸ்க்கும் பத்திரிகையாளர்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை போல. அதுக்கு அண்ணன் இறங்கி ஆவேசமா வந்து ஒருத்தரை பல்லவான ஒரு அரைஞ்சிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அதை மாத்திட்டாங்க. என்னன்னா வந்து அவர் வந்து செய்தியாளர் அடிக்கல, சொந்த கட்சி நிர்வாகியே அடிச்சிருக்காரு அவரு. அப்ப அண்ணன் பத்தி பார்த்தோன்னா வெளியே எப்படி நடத்துறாரு இல்ல, சொந்த கட்சிக்காரரே வந்து அண்ணன் அப்படிதான் ஆவேசமாக நடந்துக்கிறாரு. இன்னொரு செய்தியாளர் தொடர்புலயே பேசிருப்பாரு அவரு. ஏதோ ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போது நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, ஏய் நீ என்ன கேக்குறேன்னு சொல்லி பேசுவாரு. அப்ப அந்த செய்தியாளர் சொல்வாரு, ஏன்னு சொல்லாதீங்கன்னா அப்ப நான் ஓய்னு சொல்லவா, போடா அப்படின்ட்டு போவாரு. தொடர்ந்து வந்து அண்ணன் இப்ப எதுவும் நேற்று ஆவேசத்துல ஒரு டென்ஷன்ல கத்தல, அப்பத்துல இருந்தே அண்ணன் வந்து இந்த மாதிரி அவமதிக்கிற செயல்களை தான் ஈடுபட்டு இருக்காரு. நம்ம அண்ணாமலை கூட பாத்துருக்கல நீ, அவர் இதை விட பயங்கரங்க. அவரு இவராச்சும் பரல தம்பின்ற மாதிரி போடாடே அப்படின்னு பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். அவர்ல நீங்க என்னங்க குரங்கு தாவற மாதிரி தாவறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான். தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த பத்திரிகையாளர்கள், அதாவது ஜேர்னலிஸ்டுக்கு வந்து ஒரு தகுந்த மரியாதையே இல்ல. அவங்க பர்சனல் லைஃப்ல வந்து கேள்வி கேட்டிருந்தா கூட அவங்க டென்ஷன், எதுக்கு நீங்க எல்லாம் கேட்குற மாதிரி. அவங்க பொதுவில வரும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்காங்க. அந்த கேள்வி கேட்கும்போது கூட அந்த கேள்வி கேட்க கூட ஒன்று தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நியூஸ் எடுக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக ஒன்று கிடையாதுங்க.
இப்போ அது மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறதும் அதை வந்து வீடியோவில் கவர் பண்ணுறதும் ரொம்ப சாதாரண விஷயம். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் போனால் ரொம்ப கஷ்டம்தான். அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த செய்தியை வந்து நம்ம கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது நம்ம பார்க்கும்போது அந்த செய்தியை மட்டும் தான் பார்ப்பேன் தவிர அந்த பின்னாடி இருக்க அந்த கஷ்டப்பற்றி நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம். நம்ம எங்க ஒரு சம்பவத்தை டிவியில உட்காந்து பார்த்தாலுமே நீ சொன்ன மாதிரி களத்துல இருக்கிறது வந்து பத்திரிகையாளர்கள் தான். ஸோ அவங்க இப்போ நம்ம கூட பார்த்தோன்னே உட்காந்து இப்படி பேசணும், நம்ம இந்த செய்தியை வந்து மக்களுக்கு தெரிவிச்சுட்டோம், ஓகே. நாங்கள் அப்படி கிடையாது. லைவாக அந்த களத்தில் நின்று போய் அங்கே அதில் எடுத்து தான் கவர் பண்ணி தான் வந்து மக்களுக்கு வந்து போய் ஜேர்னலிஸ்ட்னாலே வந்து ரொம்ப ஒரு தரக்குறைவான ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தலைவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறாரா, யாரும் சும்மா ஒரு மைக் எடுத்தா நான் ஜேர்னலிஸ்ட் நான் ஆயிட முடியுமா, நான் ஒரு மைக் எடுத்தா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆயிட முடியுமா? இப்ப சீமான் அவர்கள் கேட்கிறாரு, என்ன நீ ஒரு மைக்கும் ஒரு கேமராவும் நீ பெரிய வெங்காயமா? அதே கேமராவை நான் எடுத்தாலும் நீ எடுத்தாலும் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஆயிட முடியாது. அவங்க அதுக்குன்னு அந்த துறையில படிச்சு வெளியே வந்தவங்க, அவங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி ஒரு நபரை பார்த்து நீ ஒரு வெங்காயமா அப்படின்னு நீ உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்கறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதே வகையில பார்த்தோன்னா கரிகாலனுக்கு நடந்த ஒரு பெரிய அநீதி தான். கேள்வி கேட்டா நான் உன்னை பத்திரிகையாளர் சங்கத்துல இருந்து நீக்குவேன்னு சொல்லிட்டு கிடையாதுன்ட்டாங்க. ஆமா, இது மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஒரு கட்சியை லீட் பண்ற ஒரு தலைமை பதவியில இருக்கிற ஆட்களை வந்து ஒரு சக மனிதன் கிட்ட அவர் ஒரு பத்திரிகையாளரா பார்க்கலனாலும் ஒரு சக மனிதனை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கூட தெரியாம பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்களே இது மாதிரி பண்றது வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இப்ப கேஸ் தான் போட்டிருக்காங்க, இது எப்படியும் செல்லாது. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அண்ணாமலை அவரா இருக்கட்டும் இல்ல சீமானா இருக்கட்டும் சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. சோ இதை பத்தின கருத்துக்கள் என்னன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஹலோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.